நேத்துலாம் சென்னையில சரியான மழை, விடாம மழை பெஞ்சுட்டே இருந்தது. இன்னைக்கு காலையில யாரெல்லாம் வந்து ஸ்கூல் லீவ் விடுவாங்களான்னு சொல்லிட்டு நியூஸ பார்த்துட்டு, ஜன்னல பார்த்துட்டு நின்னதெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஒரு வழியா சூரியன் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட தலை வர வந்துட்டாளுங்க. அதுவரைக்கும் மழை பெய்யும்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்துச்சுங்க. இன்னைக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு ஒன்லி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்துருந்தேன் ஸ்கூலுக்கு. இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா எப்போவுமே நான் போட மாட்டேன். இது வந்து ஏதோ ஒரு நூடுல்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்களா, சரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வேஸ்ட்டு பண்ண வேணான்னு சொல்லிட்டு போட்டேன். அது போட்டால் நல்லா தான் இருக்கும். எனக்கு காலையில் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து கழுவி வச்சுடுவேனா, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா வேகமாக பேக் பண்ணி இன்றைக்கி வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் வச்சு அனுப்புனேன். யார் வீட்டிலலாம் அம்மா அங்கே கத்திக்கிட்டே இருப்பாங்க, கத்திக்கிட்டே இருந்தால் தான் சீக்கிரமாக கீழே இறங்குவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என் வீட்டில் நான் கத்திக்கிட்டே தான் இருப்பேன், அப்போ தான் கீழே இறங்குவாங்க. அதுக்கப்புறமா நானுமே எங்கள் கடைக்கு ட்ரெயினில் ஏறி வந்துட்டேன். நாங்களுமே ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்டோம். படத்தில் கூடவே பிறந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி என் கூடவே பிறந்தது தான் தலைவலியே. எனக்கு மதி தெரிஞ்ச நாள்லேருந்தே எனக்கு தலைவலி அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். நானே எவ்வளோ செக் பண்ணிட்டேன், எதுவுமே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து தலைவலி போகவே மாட்டேங்குது. அதுக்கப்புறமா டீ குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழையாக இருந்தது சொல்லிட்டு ஒரு 9:00 9:10க்கெலாம் கிளம்பிட்டோம். சரி போகும்போது டிஃபன் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஹோட்டலில் நின்னோமா, அதுதான் பெரிய தப்பாகி போச்சு. உடனே பிடிச்சிடுச்சு மழை. பிடிச்ச மழை 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு சொல்லி 5 மணி நேரம் தொடர்ந்து பேஞ்சிட்டே இருந்தது. அதோட ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எல்லாருமே தொப்ப தொப்பன்னு நனைஞ்சிட்டோமே. சில விஷயங்கள் வந்து சீக்கிரமாக அமையும், ஆனால் சீக்கிரமாக கிடைக்கிறதில்ல. அந்த மாதிரி தான் அல்லாஹ் நாடும்போது தான் எங்களுக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாடுனா சீக்கிரமாக வீடு ஷிஃப்ட் ஆயிடுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு